வாங்க குட்டீஸ், இன்று ஒரு மாயவனத்தை குறித்த நல்ல கனவு கதை, நிலாவும் மாயவனமும் கதைய பார்ப்போமா? ஒரு பழைய கிராம வீடு. அந்த வீட்டில் நிலா பாட்டியுடன் உட்கார்ந்தாள். வெந்நீரில் கலந்த பாலை குடிக்கிறாள். நிலா, மாயா வனத்துக்குள் போகக்கூடாது, பாட்டி மெதுவாக சொன்னாள். அங்கு ஆபத்தான விஷயங்கள் இருக்கின்றன. பல வருடங்களாக அந்த வனமொழியை காணவில்லை. ஆனால் நிலாவின் கண்கள் மின்னின. அவளுக்கு பயமில்லை, ஆர்வம் இருந்தது. இந்த இரவு எல்லோரும் தூங்கியதும் நிலா மெதுவாக வெளியே வந்து நில ஒளியில் நின்றாள். வனத்தின் பசுமையான ஒளி வழியாக கண்ணை சிமிட்டின். வனத்துக்குள் கால் படித்தவுடன் ஏதோ மாயம் நடந்தது. காற்று மினுக்கியது. மரங்கள் உயரமாகவும் அமைதியாகவும் நின்றன. இலைகள் காற்றில்லாமல் கசிகசித்தன. திடீரென ஓர் குரல், வணக்கம் நிலா. நிலா திரும்பி பார்த்தாள். அவளுக்கு எதிரே மிதந்து கொண்டிருந்தது ஒரு மெல்லிய மின்னும் நீல ஆமை. அந்த ஆமை மீண்டும் சிரித்துக்கொண்டே பேசினது. நான் ஜாம்பா பஞ்சு, நான் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். என்னையும்? நிலா கேட்டாள். இந்த வனம் சிரிப்பதற்கும் ஒளி காண்பதற்கும் ஒளிக்கல் தேவை. ஒரு குரங்கு அதை திருடி மறைத்துவிட்டது. அது வனம் இருட்டில் மூழ்கியுள்ளது. ஆனால் அதை மீட்டளிக்கக்கூடியவள் நீயாகத்தான் இருக்கலாம். நிலா ஐயப்பட்டது. நான் சாதாரண பாப்பா, ஜாம்பா பஞ்சு மெதுவாக சொன்னான். சில நேரங்களில் சாதாரண பாப்பாவே மாயாஜாலத்திற்கு தேவையானவள். நிலா மூச்சு இழுத்து சிரித்தாள். சரி, நாம் அது ஒளியை கண்டுபிடிக்கலாம். அவர்கள் மாயவனத்தின் ஆழத்துக்குள் பயணித்தனர். அவர்கள் பார்த்தனர். கண்கள் கொண்ட மரங்கள், பாடும் பூக்கள், வண்ணவாய்ப்பட்டா பூனைகள் எல்லாம் மிதந்தன. குளிர்காற்று புதிர்கள் சொன்னது. வனம் உணர்ந்து பார்த்தது போல. இது சாதாரண வனமில்லை, ஜாம்பா பஞ்சு சொன்னான். அவர்கள் கடைசியாக வந்தனர். ஒரு மிகப்பெரிய இருண்ட குகை. ஒரு நிழல் குதித்து வந்தது. அது கருமை குரங்கு, சிவப்பாக ஜொலிக்கும் கண்கள். ஒளிக்கல் வேண்டுமா என குரங்கு கேட்கிறது. என் புதிருக்கு விடை சொல்லு. அது வாலை சுழற்றி சிரித்து கூறியது. எனக்கு தலையில்லை, ஆனால் பல விஷயங்களை நகர்த்துவேன். நான் ஓயாமல் செல்லுவேன், ஆனால் என்னை பிடிக்க முடியாது. நான் யார்? நிலா சிந்திக்க ஆரம்பித்தாள். மணி நேரங்கள், சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம். பின்னர் சிரித்தாள். நீதான் நேரம் என்றாள். கருமை குரங்கு மூச்சை நிறுத்தியது. ஒளிக்கலை அவளிடம் வீசிவிட்டது. நிலா ஒளிக்கலை பிடித்ததும் அது மெதுவாக ஜொலித்தது. அது மெதுவாக ஒளிர்ந்தது. பின்னர் அதிகமாக. வனத்தின் ஒட்டுமொத்தம் பிரகாசமாக மாறியது. இலைகள் பசுமையாக மாறின. மரங்கள் சாய்ந்தன. சிறு ஒளித்துளிகள் வானத்தில் பறந்தன. வனம் உயிருடன் மகிழ்ந்தது. ஜாம்பா பஞ்சு தலைகுனிந்தான். நீ செய்ததை யாரும் செய்ய முடியவில்லை. இன்று முதல் நீ மாயாவனத்தின் காவலன்.